அண்மை செய்தி. பொன்முடி எம்எல்ஏவாக தொடர்வார் என்று சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடி பதவியிலிருந்து விலகியிருந்த நிலையில் அவர் எம்எல்ஏவாக தொடர்வார் என்று சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக தொடர்வார் என தமிழக அரசு சார்பில் அந்த சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு 2021 பொன்முடி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அமைச்சரவையிலும் அவர் பங்கேற்றிருந்தார். அந்த அமைச்சரவையில பங்கேற்றிருந்த நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வந்தார். இந்த நிலையிலே பழைய வழக்கு ஒன்று மீண்டும் மறு விசாரணை செய்யப்பட்டு அந்த வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கூறி அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டது. அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்ட காரணத்தால் அதனோடு சேர்ந்து அமைச்சர் பதவியும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. எனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பு அவரிடமிருந்து பெறப்பட்டிருந்தது. ராஜகண்ணப்பன் அவர்களிடம் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொன்முடி அவர்கள் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார். அதாவது இந்த வழக்கிலே முகாந்திரம் இல்லை, தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்கவில்லை, இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று பல்வேறு வாதங்களை வைத்து அவர் வாதாடி இருந்தார். அவர் சார்பிலே வழக்கறிஞர் வாதாடி இருந்தார். இந்த நிலையிலே பொன்முடி தரப்புக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை செயலகம் தாங்கள் அறிவித்த அறிவிப்பு, அதாவது பொன்முடி அவர்கள் வகித்து வந்த எம்எல்ஏ பதவி ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக, அதாவது அந்த தொகுதியில் எம்எல்ஏ கிடையாது, மறுதேர்தல் நடத்தலாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து அந்த கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அவருடைய அந்த நீதிமன்ற வழக்கினுடைய நகல் என்பது நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் விரிவாகவும் தெளிவாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொன்முடி அவர்கள் மீது குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வழக்கு என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாக, அது ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடரலாம் என்று பல்வேறு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. தமிழக வரலாற்றில் இது முதல் முறை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல இந்திய அளவில பார்க்கும்போது ஏற்கனவே இது போன்று நாடாளுமன்ற எம்பிக்கள் ஓரிருவருக்கு நடைபெற்றிருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு எம்எல்ஏ ஒருவர் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாரம்பரியமிக்க ஒரு சட்டமன்றமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சட்டமன்றத்தில் இதுவரை ஒரு எம்எல்ஏ பதவியை இழந்து மீண்டும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரலாறு என்பது இது போன்று கிடையாது. முதல் முறை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே அமைச்சர் பொன்முடி மீண்டும் தன்னுடைய பதவியை ஏற்கிறார், அதாவது மீண்டும் அமைச்சராகிறார் பொன்முடி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவரது எம்எல்ஏ பதவி ரத்து செய்யப்பட்ட நிலையில் அந்த அரசாணை என்பது, அதாவது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அந்த ரத்து நடவடிக்கை தற்போது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்வார். அதாவது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்றால் அது பொன்முடி அவர்கள். எனவே அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவியும் அவருக்கு மீண்டும் வழங்கப்படும் என்று தெரிய வருகின்றது. எனவே மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி தொடர்வார் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக திமுக வட்டாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு ஈட்டி கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஏனென்றால் இந்த முதற்கட்ட தலைவர்கள் என்று பார்க்கும்போது அதில் முதல் 3-4 நபர்களிலே முக்கியமானவராக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் பார்க்கப்படுகின்றார். எனவே அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டது, எம்எல்ஏ பதவியிலிருந்து ரத்து செய்யப்பட்டது போன்றவையெல்லாம் அவர்கள் ஒரு பின்னடைவாக பார்த்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் அமைச்சர் பொன்முடிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது பொன்முடி தரப்புக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இது வெளிவந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.